வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் கூட ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு வந்திருக்கிற அருமையான பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சங்கீத புஸ்தகம் 16வது அதிகாரம் 11வது வசனம். ஆமென். யாராவது வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். Psalms 16 verse 11. Praise the Lord. Hallelujah. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசுத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. Praise the Lord. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும். ஆமென்.
பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு. இன்னும் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான் பாருங்கள், அவன் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்த ஒரு மனிதன். ஆண்டவரோடு இருப்பது எவ்வளவு பெரிய சலாக்கியம், ஆண்டவருடைய இன்பத்தை, ஆண்டவரோடு இருக்கும் இன்பத்தை உணர்ந்து வசிப்பது ஒரு விவரிக்க முடியாத, வார்த்தைகளினாலே விவரிக்க முடியாத ஒரு அனுபவம் என்று சொல்லி அவன் அதை எங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறான். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாரும் கூட ஒருவேளை அந்த பிரசன்னத்தை, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நீங்கள் கடந்து சென்றிருப்பீர்களானால் நிச்சயமாகவே இந்த வார்த்தைகள் உங்களுக்கு என்ன செய்யும்? ஆறுதலையும் பலத்தையும் கொண்டு வருவதாக இருக்கிறது. Hallelujah. Can you understand? Thank you very much. ஆகவே பாருங்கள், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் என்ன இருக்கிறதான், ஆண்டவருடைய தியானிக்கிற பிள்ளைகளுக்கு ஜீவ மார்க்கத்தை ஆண்டவர் தெரியப்படுத்துகிறார். The living way, the lifeful way he is revealing to his people. ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறார்? ஜீவனுள்ள மார்க்கத்தை. இந்த உலகத்திலே நாங்கள் போவோம் என்றால் எத்தனையோ மார்க்கங்கள் உண்டு, வழிமுறைகள் உண்டு. அந்த மார்க்கங்களை எல்லாமே ஒரு மனிதனை ஜீவனுள்ளதாக வைத்திருக்க முடியாது. ஒரு வேளை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு டெம்பரரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்குள்ளே வைத்திருக்கலாம். நிலைவரம் இல்லாத, ஒரு நிரந்தரம் இல்லாத, ஒரு தற்பொழுது நடக்கிற ஒரு நிலையிலே வைத்திருக்கலாம். ஆனால் ஜீவ மார்க்கத்தை காண்பிக்கிறது யார் என்றால் ஆண்டவரோடு இருக்கிற பிரசன்னம். ஆகவே அவருடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிற நீங்கள் ஆண்டவராலே நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Praise the Lord. Hallelujah. ஆகவே ஆண்டவரை நம்பினபடியினாலே ஆண்டவர் வார்த்தைகளை கேட்பதன் மூலம் ஆண்டவரை பற்றி அவன் சொல்லுவான், ஆண்டவரே நீர் எனக்கு ஜீவ மார்க்கத்தை எனக்கு வெளிப்படுத்தினீர். You have revealed, in English it says, will show me the path of life. It says path of life, in your presence is fullness of joy. What says it's not just joy, the temporary joy, the mental satisfaction joy which the world or situations can give you. But when you learn to live in the presence of the Lord, the fullness of joy comes into your heart and mind. Praise the Lord. So that is the experience the psalmist went through. So he's just putting it in words. He's singing a song for God. ஆண்டவரே நீர் எனக்கு என்ன செய்து, the fullness of joy at your right hand there are pleasure for more, forever and ever. Hallelujah. எப்பொழுதுமே அவருடைய பிரசன்னம் என்பது நித்திய பேரின்பம் உம்முடைய சமூகத்திலே உண்டு என்று சொல்லப்படுவது. It is unpleasant stage for a person when someone reach the point in their life when the joy is lost. It's very unpleasant stage. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அந்த ஜாய், ஒரு மன ரம்மியமான நிலையை இழந்து விடுவது என்பது ஒரு நல்ல ஒரு நிலைமை அல்ல. நல்ல ஒரு நிலைமை இல்லை. கொஞ்சம் கேட்பதற்கே கஷ்டமாக இருக்கும். It is unpleasant of their heart. என்ன செய்கிறது? அப்படி வந்தோடனே their heart is seized. இருதயம் என்ன செய்கிறது? வேறு இடங்களுக்கு முன்னாக போகாமல் பின்னாக போகாமல் என்ன சீஸ்ட் ஆகிவிடுகிறது, அப்படியே விரைத்து போய் விடுகிற நிலை, ஒரு நிலையிலே வந்து நின்று விடுகிறது. ஆகவே அப்படியானால் நிப்பாட்டி விடுகிறது. முன்பாக என்ன நடக்கும்னு தெரியாது, ஏனோ தானோ ஒன்று இருக்கும் வாழ்க்கையில. ஆனால் அப்படி வருவதாக இருந்தால் ஒருவருடைய வாழ்க்கையில அது மிகவும் ஒரு அன்பிளசன்ட் ஸ்டேஜ், ஒரு சந்தோஷமான நிலை அல்ல. ஆகவே ஆனால் கர்த்தருக்குள்ளே ஒருத்தன் எப்பொழுது உறுதிப்படுகிறானோ அவனுக்கு என்ன செய்கிறது? அந்த ஜோய், அந்த ரம்யமும் சந்தோஷமான காரியங்களும் மன உறுதியும் சந்தோஷமும் மன ரம்யமும் எப்பொழுதுமே நிலைத்திருக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இன்றைக்கு என்னவென்றால், கர்த்தரை நீங்கள் நம்பினபடியினாலே அவருடைய சந்தோஷம் உங்களுக்குள்ள எப்பொழுது நிலைத்திருக்கும்படியாகவும் அந்த மன ரம்யம் எப்பொழுதும் உங்களுக்கு நம்பி வழியும்படியாகவும் கர்த்தர்
ஒரு காரியம் செய்கிறார். என்னவென்றால் உங்களுக்கு பக்கத்திலே இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் அருகாமையிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்குள்ளேயும் இருக்கிறார், உங்கள் பக்கத்திலேயும் இருக்கிறார். Hallelujah. Praise the Lord. God is in you as well as He is beside you. In fact, you are surrounded by His presence. அவருடைய பிரசன்னத்தினாலே என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள்? நாங்கள் சூழப்பட்டிருக்கிறோம். நாம் மேலே வானத்துக்கு படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர், பாதாளத்துக்கு போனாலும் அங்கே உமது கரம் வந்து என்ன செய்யும்? என்னை தேற்றும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். Because you trust Him. Simply you trust Him. Amen. So I just wanted to remind you, I just wanted to bring it a reload again, that He is beside you. Amen. Hallelujah. ஆகவே அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்கிறார்? அவர் பக்கமாக இருக்கிறார். ஆகவே யாராவது ஒரு ஆள் வாசியுங்கள். யோவான் எழுதிய சுவிசேஷம் 17வது அதிகாரம் 13 இருந்து 15வது வசனம் வரை. யோவான் 17:13 இருந்து 15 வரை. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார் பாருங்கள், வாசியுங்கள். இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி. அவர்கள் யாருடைய சந்தோஷத்தை? என்னுடைய சந்தோஷத்தை. என்னுடைய ஆண்டவர் சொல்லுகிறார், the God who died for you and me on the cross, who paid the price for our sins, He is now His joy to you. Hallelujah. Praise the Lord. அவர் என்ன சொல்கிறார்? அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். When He is physically present on this earth, He said, I am just confirming, I am just telling this to everyone who trusted Him. Hallelujah. So ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். சங்கீதக்காரன் பாருங்கள், he didn't see Jesus Christ, but he felt in spirit. ஆண்டவரை அவன் ஆவியானவர்னாலே உணர்ந்தான். ஆனால் எங்களுக்காக அவர் மரித்த பின்பாடு, மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அதை விசுவாசத்திலே நாங்கள் அனுபவிக்கும்படியாக ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்லி இருந்தாலும் இந்த சந்தோஷத்தை அவர் எப்படி சொல்லுகிறார் என்றால், என்னுடைய சந்தோஷத்தை நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 14-15 வாசிங்கள். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தார் அல்லாது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். Praise the Lord. Hallelujah. ஆண்டவர் பாருங்கள் செய்த ரெண்டு முக்கியமான உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் அதில் இருக்கிறது. என்னவென்றால், நான் உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? பிதாவினிடத்திலிருந்து வந்த வார்த்தைகள், அந்த சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரிடம் இந்த வந்த வார்த்தைகளை எங்களுக்கு எடுத்து எங்கள் கரத்திலே கொடுத்திருக்கிறார். உங்களுடைய இருதய பலகைகளை அவைகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. It is written in your heart. Maybe in the Old Testament period they tried to find that word of God in the slate, then in the book of Old Testament மோசேக்கு ஆண்டவர் கற்பனைகளை எடுத்து கொடுத்தார். அதுக்கு பின்னாக தோராமாக 5 ஆகமங்களாக புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. அந்த எழுதப்பட்ட புஸ்தகங்களிலே வாசித்து தேடி வாசித்தார்கள். ஆனால் இப்பொழுதோ ஆண்டவருடைய வாக்குத்தத்தமும் உண்மையும் அவருடைய வார்த்தைகளும் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? எங்களுடைய இருதய பலகையிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே அவருடைய வார்த்தைகளை இவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தானவன் அல்லாதது போல அவர்களும் உலகத்தானவர் அல்ல. Even though we lived in this world, our thoughts, our mind, our meditation belong to godly realms. ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலே நிரம்பினதாக இருக்கிறது. ஆண்டவரை பற்றினதாக இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்தால் பின்ன ஒவ்வொரு நாளுமே என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய வார்த்தையை
கேட்க வேண்டும், ஆண்டவருடைய பாடல்களை கேட்க வேண்டும், ஆண்டவருடைய பிள்ளைகளோடு பழக வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையினாலே ஒருவரை என்ன செய்யும், ஒருவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய தேவனுடைய ராஜ்யத்தை சூழ நின்று பிள்ளைகள் வளர்கிறதாக இருக்கிறது. ஆதலால் அவர்களை உலகம் பகைத்தது. ஆண்டவர் கொடுத்தது அவருடைய வார்த்தை, எங்களுக்கு அதிகாரம் உள்ளது. When God gave his word, it started from Alpha. Amen. ஆரம்பமும் அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிற வார்த்தையாக அது ஆரம்பித்தது. That means every time he says something, it happens. He created the world. Let be the light there. God had given that. பிரச்சனைகள் வருகிறதா? இயேசுவின் நாமத்திலே எங்களுக்கு அந்த பிரச்சனைகள் போக கடவுது. வாக்கியத்தை அறிக்கை பண்ணி வரும்படியாக ஆண்டவர் அந்த வார்த்தைகளை எனக்கும் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது காரணம், இரண்டாவது ஆசீர்வாதம், ஆண்டவர் கொடுக்கும். நீர் அவர்களை உலகத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை தீமையில் இருந்து காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. பாருங்கள், இவர்கள் உலகத்தானவர்கள் அல்ல, ஆனாலும் நான் இந்த உலகத்திலே இருந்து உம்முடைய பிரசன்னத்திலே வரும் பொழுது இவர்களையும் எடுத்துக்கொண்டு வருகிறேன், எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று நான் கேட்கவில்லை. அதற்கு பதிலாக ஒன்று கேட்கிறேன், என்னை நம்பினபடியினாலே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டபடியினாலே எல்லா மக்களையும் என்ன செய்யும், தீமையில் இருந்து காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. ஆமென். That is the confirmation for our protection. ஹல்லேலூயா. கோவிட் என்ன கோவிட், ஹல்லேலூயா, என்ன வந்தாலும் ஆண்டவர் என்ன செய்வார், தன்னுடைய பிள்ளைகளை காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. தீமையிலிருந்து காத்துக்கொள்வார். பாருங்கள், அதனாலதான் பாருங்கள், ஆண்டவர் எங்கள் பக்கத்திலே இருக்கிறார், உங்கள் பக்கத்திலேயும் இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? ஒன்றுக்கும் கலைவனா, இன்னும் அதிகமாக சொல்ல போனால் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார் என்று சொல்லி எபிரேயர் என்ன சொல்லப்படுகிறது, எபேசியர் 3:17 சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தராகிய எங்கள் இருதயங்களிலே வசிக்கிறார் என்று சொல்லி எபேசியர் 3:17 சொல்லப்படுகிறது. ஆமென். அதனாலே என்ன செய்கிறது என்றால், ஆண்டவரை நாங்கள் தியானிக்கும் பொழுதெல்லாம் இனம் புரியாத மகிழ்ச்சி, அந்த நித்திய பேரின்பம் என்ன செய்கிறது, ஒரு பெருத்த சமாதானத்தை, பிரிதான ஒரு அமைதியை எங்களுக்குள்ளே கொண்டு வருகிறது. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நிறைவரமான ஆவியை எனக்கு கொடுத்தள்ளும் சொல்லி. பிரைஸ் தி லார்ட். அநேக மக்கள் பாருங்கள், இந்த உலகத்திலே ஆண்டவரை அறியாததுனாலே வேத தத்துவங்களையும் வேறு விதமான தத்துவங்களையும் உலக தத்துவங்களையும் கேட்டு 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 என்ன செய்கிறார்கள், தாங்கள் யார் என்பதையே மறந்து விடுகிறார்கள். அதனாலே என்ன நடக்கிறது, ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் கூட ஒரு சில வேளைகளில் ஒரு காரியத்தை மறந்து விடுகிறார்கள். நீங்கள் உங்களை பற்றி நினைப்பதை விட கர்த்தர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வதை விட ஆண்டவர் உங்களை மிகவும் அதிகமாக அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. He is very closer to you. He is with you. He is in you. Praise the Lord. God, He knows about you more than you know about you. You know, when I was young, I used to ask this question. அம்மா அப்பா நாங்கள் சண்டை பிடிச்சு திரியும் பொழுது அநேக ஜூஸ் இதை கேட்பது உண்டு. நீ ஏன் என்ன பெற்ற? அம்மாக்கு என்ன பற்றி என்ன தெரியும்? அப்பாக்கு என்ன பற்றி என்ன தெரியும்? அநேக ஜூஸ் at one point they come to this stage. Hallelujah. Praise the Lord. அதை கேட்பது உண்டு அம்மாவை பற்றி. நான் ஒரு காரியம் சொல்லுவேன், உங்களுக்கு the maximum you know about you in physically, in a logical way, maximum whatever years you are old. But about your mom, she knows your age plus another 10 months. Hallelujah. Doesn't matter how old you are. You say 50 years old, you may think I know more than me. I bet you go and ask your mom. She may tell you which you even don't know now about yourself. Amen. உங்களுக்கே தெரியாத பல காரியங்கள் உங்களுடைய தாயாருக்கு என்ன செய்யும், தெரியும்.
ஹல்லேலூயா. ஆமென். சிறு கணக்கு தேவையில்லை. சின்ன பிள்ளையா இருக்கிற செய்த குழப்படியும் கூட அம்மாக்கு தெரியும், கூட அப்பாவுக்கு தெரியும். அம்மாக்கு இன்னும் கொஞ்சம் கூட தெரியுமே. She started to feel in her stomach. அம்மா சொல்லுவார், நீ 3 மாதம் நான் 3 மாதத்தில் முதலாவது உதைச்சா வலது பக்கத்திலே எண்ணுவான். She knows. Am I right? So don't think about just when whoever you listen to this, your mothers, she knows more than you. However, even logically when you try to calculate, but more than that, God knows you more closer. Amen. He is very closer to you. Only thing you have to accept, you have to trust and have faith in Him. Every blessing and joy and protections belong to you. Hallelujah. அது யாவும் உங்களுக்கு சொந்தமாக மாறுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்பினபடியினாலே பாருங்கள், அவர் ஆபத்தில் இருந்து விடுவிக்கிறார். He is protect you. He is redeem you from a trouble. சங்கீதம் 34:19. Hallelujah. Because you have His thought in your mind, because you become righteous, not because of your work, just because you trust Him. Hallelujah. Hallelujah. சங்கீதம் 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் எப்படி இருக்கும்? அநேகமாய் இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை பாருங்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் சொல்லலாம், என்ன நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவரை பற்றி தியானிக்கிறேன், எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வருகிறதே என்று கூட நீங்க சிந்திக்கலாம். நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் ஒருவேளை அநேகமாயிருக்கும், ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவர் என்ன செய்கிறார்? விடுவிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆகவே ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களை விடுவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்களுக்கு சந்தோஷத்தையும் உங்களுடைய மன ரம்மியமான நினைவுகள் பொங்கி வழியத்தக்கதாக நிறைவாக இருக்கும்படியாக அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் ரோமருக்கு எழுதிய நிருபத்திலே 8ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன். Hallelujah. Praise the Lord. தேவன், if God is with you, who can stand against you? Praise the Lord. Hallelujah. So I just wanted to reload again. Sometimes it's fade up in our mind. We just forget because of too many problems, too many struggles in this world when we go outside of. Man, sometimes we face so much of struggles, challenges. But like computer, sometimes what you have to do, reload again, refresh again the page. It will bring everything back to normal. Amen. Praise the Lord. கர்த்தர் தாமே உங்களோடு இருப்பாராக. Not only on this world, but after we finish our time on this world, even when we go to heaven, ஆண்டவர், even there He never leave you alone. He come and collect you all and bring in His presence. ஆண்டவர் என்ன செய்கிறார்? எல்லாரையும் கூட்டி சேர்த்து என்ன செய்கிறார்? பரலோகத்திலும் என்ன செய்கிறார்? தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஒன்று கூட்டி சேர்த்து தன்னுடைய சமூகத்திலே வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆகவே நீங்கள் பூலோகத்திலே பார்த்தாலும் அவர் உங்கள் பக்கத்திலே தான் இருக்கிறார். பாதாளத்துக்கு போய் நீங்கள் ஒரு தேடி போய் பிரச்சனையை பார்த்தாலும் அவர் உங்களுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறார். பரலோகத்துக்கு நீங்க போய் சேர்ந்தாலும் அவர் என்ன செய்கிறார்? உங்களோடு இருக்கிறார், உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த நிலையிலும் அவர் உங்கள் மேல் இருக்கிறார். ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார்.
நடத்திடுவார், நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அல்லேலூயா. ஆகவே அவரை நம்பினபடினாலே அவருடைய சமூகம் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறது, உங்கள் பக்கத்தில் இருக்கிறது. Praise the Lord. Hallelujah. ஆகவே நீங்கள் வீட்டுக்கு போகும்பொழுது இட்ஸ் வெரி சிம்பிள், இட்ஸ் வெரி சிம்பிள். Hallelujah. அதனால தான் பாருங்கள், ஆண்டவருடைய சமூகம் உங்கள் மத்தியில் இருக்கும் பொழுது இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லப்படுகிறார். அவர் இந்த 2வது உலக மகா யுத்தத்தின் காலத்தில் எல்லோரும் போய் இந்த ஷெல்டரில் போய் ஒளிந்து கொள்வார்கள். பாம் பண்ணும் பொழுது அப்படி அந்த பாம் பண்ண வந்து ஒளிந்து பொழுது இட்ஸ் பிகம் அ ரூட்டீன். Because not like these days, there is no laser guided missiles. Only some plane comes a certain time, especially at night time. There was no light. Some plane comes in groups and they bombard everywhere they wanted to. So what in England what happens? Everybody they built என்ன சொல்வார்கள், குழிகிண்டி வைத்திருப்பார்கள், bunkers. They make bunkers to hide at night. That's why they have started the tube, the subway, underground train. Without knowing the flights, that's then they invented that train system. They go to the underground. அப்பொழுது வந்து சிலர் ஒளியும் பொழுது it become a routine. So some group of people come in a certain place, so they know each other. எல்லோருக்கும் ஆளுக்கால் தெரியும். அப்போ வந்தோன்னா ஹாய் குட் நைட் சார், ஹவ் இஸ் யூர் டே டுடே, ஓகே இன்றைக்கு சாப்பிட்டியா வந்தியான்னு கழிச்சு நலம் விசாரிக்கிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது ஒரு ஏழை ஒரு வயது போன மூதாட்டியார் அநேகம் ஒவ்வொரு நாளும் அங்கே ஒரு சில நாளாக காணவில்லை. ஆகவே அங்கே வருபவர்கள் ஒரு நாள் அவரை தெருவிலே கண்டார்கள். அவர் ஒரு நாள் கடைக்கு போகும்பொழுது இப்படி இதை வண்டியிலே தள்ளி கொண்டு போகும்பொழுது, ஓ இங்கே வாங்க, உங்களை நான் கண்டேன், இவ்வளோ நாளும் வந்தீங்க, இருந்தால் போல காணவில்லை, எங்கே சென்று விட்டீர்கள்? அவர் சொன்னால் உண்மைதான், இவ்வளோ நாள் நான் பயந்து எப்போ பொம்புழுமோ என்று சொல்லி பயந்து நான் பங்கருக்குள்ளே வந்து கொண்டிருந்தேன். இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் பைபிளை திறந்து வாச்சேன். அதிலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லி. அப்பொழுதுதான் எனக்கு வெளிக்கப்பட்டது, எங்களை காக்கிற தேவன் படைச்சவர், அவரே என்ன செய்வதில்லை, உறங்குவதில்லை, கண் இமையாமல் காத்து கொள்ளுகிறார். நான் ஏன் பயந்து ஓடி போய் பங்கருக்குள் ஒளியோனும்? From that day on I just started to live outside. Hallelujah. Hallelujah. அதே போல பாருங்க, இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுக்கு கூட இன்றைக்கு நான் சொல்கிறது, கர்த்தர் உங்கள் பக்கத்திலே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் சிருஷ்டிகர், அவர் வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கிறார். என்னுடைய வார்த்தைகளை நான் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கிறேன். யோவான் எழுதிய சுவிசேஷம் 17:13-14-15 சொன்னபடி, நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கைகள் இவைகளுக்கு சொன்னேன். என்னுடைய வார்த்தை, உம்முடைய வார்த்தைகளை இந்த பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கிறேன். அதன் நிமித்தம் என்ன செய்வார்கள்? இந்த பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? You have to use the word of God, and you have to remember, you must remember that God is beside you, is in you. Amen. So nothing shall come against you. என்றால் அவர் உங்களோடும் உங்கள் பக்கத்திலும் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தீமை நின்று காக்கும்படி அவராக எங்களுக்கு வேண்டுதல் செய்கிறார். Hallelujah. To provide protection from God, the mighty God, he is praying request towards the Father God. Hallelujah. Hallelujah. அந்த விதமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. Are you blessed today? Hallelujah. ஆகவே உங்களை நீங்கள் அறிந்திருக்கிறதை விட அவர் உங்களை இன்னும் கூட அறிந்திருக்கிறார். Hallelujah. அதனால தான் பாருங்க, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னேயே உங்களை பேர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர். Hallelujah. Praise the Lord. The Lord be with you. Praise the Lord. சரி, யாராவது ஒரு ஆள் ஜெபிங்க. இந்த மைக்கை போட்டு ஜெபிங்க.
இந்த வார்த்தைகளுக்கான மைக். இந்த நாளைக்கான சில கிருவிக்காக நமக்கு முதற்கு நன்றி கூறுறோம். இந்த ஓய்வு நாளை ஏற்படுத்தி வந்த கிருவிக்காக நமக்கு முதற்கு நன்றி கூறுறோம். சகோதரமித்து வாசம் பண்ணும் இடத்தில் நான் இருப்பேன் என்று சொன்ன தெய்வமே, ஆண்டவரே தாப்பனை நாங்கள் கேட்டு ஒவ்வொரு வசனங்களும் எங்கள் வாழ்க்கைக்கு ஆண்டவரே எல்லாருக்கும் ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்க எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை அற்புதம் அதிசயம் செய்யப்படுறக்காமே நான் நன்றியோடு துதிக்கின்றேன் தாப்பனே. ஆண்டவரே தாப்பனே விசேஷமாக இந்த வசனங்கள் புறஜாதி மக்கள் உண்மை அறியாத மக்கள் இந்த வசனங்களை நீ கேட்க போறக்காமே நான் நன்றியோடு துதிக்கின்றேன் தாப்பனே. ஆண்டவரே தாப்பனே இந்த வசனங்கள் ஆண்டவரே எங்கெங்கெல்லாம் போதும் ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவரே நீர் யார் என்பதை அறிய பண்ணும் ஆண்டவரே. ஆண்டவரே உண்மை கேட்டுக்கொண்ட மக்கள் ஆண்டவரே உண்மை ஆண்டவரே பின்பற்றி ஆண்டவரே உமது வசனத்துக்குள் ஆண்டவரே மென்மேலும் வளர நீர் செய்யப்படக்காமே நான் நன்றியோடு துதிக்கின்றேன் தாப்பனே. ஆண்டவரே நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியோடு துதிக்கின்றோம் தாப்பன். ஆண்டவரே நல்லவர் வல்லவர் போதுமானவர் ஆண்டவரே இருப்பவர் ஆண்டவரே தாப்பனி நீரங்களுக்காக மறித்து உயிர்த்து தந்த தெய்வம் ஆண்டவரே. ஆண்டவரே தாப்பனி விசேஷமாக இந்த நேரத்தில் ஆண்டவரே தாப்பனி உண்மை ஆண்டவர் அறியாத மக்கள் ஒருபோதும் பாதாளத்தில் விழக்கூடாது தாப்பனி. ஆண்டவரே தாப்பனி இந்த வசனங்கள் ஆண்டு ஒவ்வொரு இடத்துக்கும் போய் ஆண்டவரை பலன் கொடுக்க போறதுக்காக நாமே நன்றியோடு துதிக்கின்றேன் தாப்பனி. ஆண்டவரே தாப்பனி நீர் ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே எமக்காக சிந்தின ரத்தத்தை இந்த நேரத்தில் நாங்கள் நினைக்கின்றோம் தாப்பனே. கடந்த மாதம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்தீரே. இந்த புது மாதத்தில் ஆண்டவரே விசேஷமான ஜூன் மாதத்தில் ஆண்டவரே அற்புதம் அதிசயம் நீர் ஆண்டவரே செய்ய போறக்கமே நான் நன்றி துதிக்கின்றேன் தாப்பனே. ஆண்டவரே தாப்பனே இந்த நேரத்தில் நாங்கள் ஆண்டவரே கொரோனா வைரஸ் இயேசுவின் நாமத்தில் முறையாட்டிக்கிறதாவனே. ஆண்டவரே கொள்ளை நோய் ஆண்டவரே உமக்காண்ட விருப்பமில்லாத ஒன்றாண்டு ஆண்டவரே நீர் ஆண்டவரே எல்லாவற்றையும் எடுத்து போடப்படாமே நன்றியோடு துதிக்கின்றேன் தாப்பனே. ஆண்டவரே மக்கள் பயந்து வாழ்ந்த ஆண்டவரே பயமன்றி வாழ வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே தாப்பன் எல்லாவற்றையும் நீர் நமக்காக செய்யப்படுவதற்காக நான் நன்றியோடு துதிக்கின்றேன் தாப்பன். ஆண்டவரே இந்த ஓய்வு நாள் ஆண்டவரே நாங்கள் உண்மை சிந்தித்து ஆண்டவரே தமது வசனத்துக்கள் நாங்கள் மென்மேலும் வளர போய் ஆண்டவரே குடும்பங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க போறோம். உண்மை நான் நன்றியோடு துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தாப்பனே. நாங்கள் எழுந்திருப்போம், அல்லேலூயா சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுதுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயமும் செய்கிறார். ஆமென். ஆண்டவர் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக.